ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவி கஃபே. இது நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ்க்கும் சண்டே ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பிரியாணி சுவையில் ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதை நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுவோம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். நெய் விட்டு செஞ்சால் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்த பிறகு நெய் நல்லா உருகட்டும், எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் காஞ்சிட்டு நான் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா பிரிஞ்சி பே லீஃப் 1, அப்புறம் லவங்கம் ஒரு 4, பட்டை 2 பட்டை எடுத்துருக்குது பாருங்க, 2 பட்டை, 4 ஏலக்காய், இப்போ அன்னாச்சி பூ ஒரு 2 எடுத்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்துடுவோம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி தக்காளி ஒரு 4, நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கணுமோ அதுக்கேற்றாப்புல தக்காளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், காம்போடு எடுத்துக்கோங்க. இப்போ இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம குக்கரில் மசாலா ஐட்டம்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடுவோம். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிட்டு இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுத்து போன ஸ்டேஜில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடுவோம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி நல்லா மசியாக வதங்கணும். மேஷியாக வதங்கினா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிறகு இதோட கூட நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகாயை சேர்த்துருவோம். பொடியாலாம் இல்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலரிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசியாக வதங்கிட்டு இப்போ நான் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த புதினாவை சேர்த்துடுவோம். புதினா சேர்த்து நல்லா சுருளாக வதக்கணும். புதினா இதெல்லாம் நல்லா சுருள நல்லா வதங்கணும். இந்த புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ வதங்கிட்ட பிறகு பார்க்கலாம். பாருங்கள், புதினா வதங்கிட்டு நான் மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். போட்ட பிறகு அதுவும் நல்லா சுருள வதங்கணும். நல்லா சுருள நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது போட்டால் தான் கலர் உங்களுக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதுமாதிரி கரம் மசாலா 1 ஸ்பூன். பாருங்க, மஞ்சப்பொடி, சில்லி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடும். சாதத்துக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியமாக உங்களுக்கு கிரேவி இன்னும் 2 வகை இருக்குது. தண்ணி கொட்டி கலக்கிற மாதிரி ஒரு கிரேவி இருக்கும், கெட்டியமாக இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி இருக்கும். நல்லா கெட்டியாக நல்லா மசியை வதக்கிக்கோங்க.
பாருங்க நான் வந்து 2 ஆளாக்கு வந்து ரைஸ் எடுத்து நார்மல் ரைஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து நார்மல் சாப்பாடு ரைஸ் எடுத்து நல்லா அலம்பிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை இல்லை நம்ம சேர்த்துட்டுருவோம், குக்கரில் சேர்த்துட்டுருவோம். அரிசியை சேர்த்துட்டுருவோம். தண்ணி இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. அரிசியை போட்டு நல்லா உடையாத நல்லா ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் வந்து 1க்கு 1.5 தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நார்மல் ரைஸுக்கு 2 ஆளாக்கு போட்டதுனால 3 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளியில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். 3 டம்ளர் தண்ணி போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு ஏற்கனவே இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன் நான் போதும். இப்போ 3 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம லைட்டாக கலந்துக்கலாம். ஜென்டலாக கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். தெரியுதா? இப்போ இந்த சேலை நம்ம குக்கரை போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் போதும். இப்போ நான் வந்து நார்மல் ரைஸ் இருக்கிறனால எனக்கு என் ரைஸுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்ப நான் விசில் விட்டுக்கிறேன். உங்கள் ரைஸ் நீங்கள் என்ன ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றப்ப விசிலும் தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆன விட்டு வெயிட்டெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். பிரியாணி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். நான் குக்கரெல்லாம் இறக்கி வெயிட்லாம் எடுத்துட்டேன். இப்போ குக்கரோட மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா பளபளன்னு வந்திருக்கு. உங்களுக்கு பாருங்கள், தண்ணி துளி கூட இல்லை. நம்ம போட்ட நெய் தான் இதாக இருக்குது. வெந்திருக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா அரிசியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்திருக்கு. இப்போ இது போதும். இப்போ நான் வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி போட்டு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாறை இந்த சாதத்து மேலே அப்படியே கொட்டிடுறேன். நெய் கொட்டா மாதிரி கொட்டிடுங்க. நல்லா தக்காளி சாறை கொட்டிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நீங்கள் வந்து தக்காளி சாறு வந்து இறக்கிட்டு ஓப்பன் பண்ணும் போது தான் கொத்தணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு கலராக இருக்கும், டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இப்போ கலந்து விட்டுட்டேன். இப்போ எடுத்து நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். பழன்னு நல்லா தக்காளி சாதம் ரெடியாக எடுத்து நான் தொட்டில் கொஞ்சமாக சிப்ஸ் வச்சுருக்கேன். இதோட கூட ஆனியன் ரைத்தா வைக்கிறேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கூட உருளைக்காய் இந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.